பூவில் ஆடும் பட்டாம்பூச்சிக்கு ரசிக்குதடி உன் செய்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ரொம்பவே க்யூட்டான ஒரு வீடியோ. உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஈஸி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நான் எக்ஸாம்பிள் ஃபைலாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இது மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியாத பர்சனாக இருந்தால் கூட பரவாயில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இதே மாதிரி ஓனாக மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அலைட் ப்ராஜெக்ட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் காட்டும். அதை இம்போர்ட் கொடுத்துக்கோ. இம்போர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட்டாக மேக் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு 4 இமேஜஸ் வந்து உங்களோட ஓன் இமேஜ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து 7 இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 இமேஜ் மட்டும் நீங்கள் டெம்ப்ளேட் எடிட்டர்லேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் டைம்லைனுக்குள்ளே போயிட்டால் நீங்கள் அதை குரூப் ஆப்ஷன்ல எல்லாம் சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதை மட்டும் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் இருக்க 4 போர்ஷனையும் நீங்கள் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சென்டரில் உள்ள எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இதே போல் மற்ற நான் 3 இமேஜஸ்மே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இது மாதிரி டைம்லைனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்டில் உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோவோட ஒரிஜினல் வியூ வந்து கிடைக்கும். நீங்கள் இம்போர்ட் பண்ண பிறகு பார்த்தா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். தென் வந்து வீடியோவோட செகண்ட் போர்ஷனில் நான் சொன்ன 7 இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கேயே ஒரு 9 பாயிண்ட் சம்திங் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்கும் டைம்லைனில். இந்த குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இது போல் ஒரு 7 லேயர்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் உங்களோட ஓன் இமேஜஸ் கொடுத்து. ஃபர்ஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜ் கிளிக் கொடுத்துட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இதே போல் மீதமுள்ள 6 இமேஜஸ்மே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் உள்ள 7 இமேஜஸ்மே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பேக் கொடுத்து அகெயின் டைம்லைனுக்கு வந்துடுங்க. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோவோட செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி பிஎன்ஜி இமேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இந்த பிஎன்ஜி இமேஜ் அப்புறம் இந்த ஃபாண்ட் இதெல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பிஎன்ஜி எல்லாமே இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அப்படி சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஒயிட் ஸ்டார் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுங்க. கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃப்ளவர் பிஎன்ஜி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே போல் ஏரோன்னு வர லேயர்லாம் வந்து நீங்கள் இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஏரோன்னு வர எல்லா லேயர்லேயும் நீங்கள் இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் டேக்னு இருக்கும். டேக்னு வர ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபாண்ட் வந்து இதே போல் காட்டாது. உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேக் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதே போல் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைன்னு இருக்கும். அதுக்கும் இதே போல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் திரும்பவும் டேக் இருக்கும். சேம் இமேஜ் தான், எதுவுமே மாறாது. டேக்னு வர இடத்துல நீங்கள் ஆல்ரெடி பண்ண அதே இமேஜ் திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் எங்கெல்லாம் பிஎன்ஜிக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரணும். அகெயின் குரூப் 3க்கு கீழே ஏரோன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நேம் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அதே இமேஜ் தான். ஏரோ கிளிக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமோஜி 1 வர இடத்துல நீங்கள் ட்ரைவில் டவுன்லோட் பண்ண அந்த இமோஜி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இதே போல் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்ஜி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இது டெக்ஸ்ட்டு சரி பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு டெக்ஸ்ட்டுன்னு உள்ள லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டு மிஸ்ஸிங் இருக்கும். வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே மேலே உள்ள 3 லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கேட்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இம்போர்ட் ஆகிடும். இது போல் இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு வந்து வியூ ஆல் ஃபாண்ட்குள்ளே போயிட்டு அகைன் அதை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. அதை வந்து இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மாறிடுச்சு. ஆனால் டெக்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு அதோட பிளேஸ்லேருந்து. இந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். இந்த லேயருக்குள்ளே போயிட்டு XYயில் இருக்க மாதிரி XY வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக கை வச்சு இப்படி நகர்த்துனீங்க அப்படின்னாலே அது வந்துடும். அதான் அதோட பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. இது போல் அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே சரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த சேம் வியூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த அவுட்புட் போதும் அப்படின்னா இதவே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வந்து இதை மறக்காமல் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே சிசி பேக் அப்படி சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிசி லேயரும் அண்ட் அந்த பார்ட்டிக்கிள் லேயர் அதுவும் அதிலே இருக்கும். நீங்கள் அதை இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து டைம்லைனுக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இங்கே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போது ஸ்க்ரீனோட எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லேயர் மேலேயுமே குட்டி குட்டியாக 3 லைன் இருக்கும். இதை லாங்காக ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிசி பேக்கும் அந்த லேயரும் வந்து உங்கள் வீடியோக்கு அப்ளை ஆகிடும். இதை வந்து அகெயின் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.